ஹாய் மக்களே. நம்மளுடைய அறம் ஆற்றுவோம் சேனலில் நம்ம தொடர்ந்து பணம் பற்றி ரொம்ப பார்த்துட்ருக்கோம். என்னடா இது அடிக்கடி பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காசு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை எந்த காலேஜ்லேயும் எந்த ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்குறதில்ல. இது வாழ்க்கை கல்வி. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சிறுவாடு சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சிறு சேமிப்பு. அங்கே அஞ்சரை பெட்டி, கடுகு டப்பா, அதில் இதில் பெண்கள் சேமித்து வைப்பாங்க. ஆண்களுமே சின்ன சின்ன சீட்டு போடுவாங்க அப்படின்னு. இப்போது என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால், பணமே பத்தலைங்க, வர்ற காசே பத்தலைங்க அப்படின்னு. நம்ம ஏற்கனவே வந்துட்டு த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பேபிலோன் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து 7 கியோஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலில், கீழே போய் பாருங்கள். அதில் வர்ற பணத்தை நம்ம எத்தனை சதவீதம் செலவு பண்ணணும், எத்தனை சதவீதம் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சம்பாதிக்கிறது 90% பணம் யாரோ ஒருத்தருக்காக தான், வெறும் 10% பணம் தான் நம்மளுக்கானது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பணத்தை எடுத்து வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல், அந்த பணத்தை பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு. இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறதுல வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வருமானம், அதாவது இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவுகள். ஸோ வரவு செலவு அப்படி இருக்குது. ஸோ இதில் எப்போவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரிச் டேட் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து படித்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயங்களை நான் என்னோடய வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கிறேன். அதனால தான் என்னால் இதை உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ஷேர் பண்ண முடியுது. இது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன தான் வருமானம் வந்தாலும் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் உங்களால் சேமிக்க முடியாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல செலவுகளை பட்டியலிடுங்க. இதில் தேவையில்லாதவற்றை அடிச்சிடுங்க. அதாவது உங்களுடைய லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும், அத்தியாவசியத்தை மட்டும் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட இதில் என்னென்னா, இன்கம் சார்ட் ஜாஸ்தி இருக்கணும், எக்ஸ்பென்சஸ் சார்ட் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது சொத்துக்கள், பொறுப்புகள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, சிலர் நினைப்பாங்க, நான் வீடு வாங்கியிருக்கேங்க, சொத்து உருவாக்கியிருக்கேன், நிலம் வாங்கியிருக்கேங்க, நான் சொத்து உருவாக்கியிருக்கேன் அப்படிம்பாங்க. இது உண்மையான சொத்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் கேள்விக்குரியது தான். என்னடா இது, வீடு சொத்து இல்லையா, நிலம் சொத்து இல்லையா அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீட்டுக்காக கடன் வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்க, லோன் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது உங்கள் வருமானத்தில் இருந்து காசை தானே எடுக்குது, உங்கள் சட்டப்பையிலேருந்து காசை எடுக்குது, உங்கள் சேலரியிலேருந்து கட் ஆகுது. அப்போ அது சொத்து கிடையாது, லயபிலிட்டி, பொறுப்பு. சரிங்களா? ஸோ நீங்கள் சொத்துக்களா பொறுப்புகளா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். இதில் ரொம்ப பேர் பார்க்குறோம், இதில் புவரஸ்ட் ஆஃப் த புவரோட இது பார்த்திங்கன்னா, அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பேட்டர்ன்லேயே அவங்களுக்கு இன்கம்மை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். சரிதானே? ஆமாம் இல்லையா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த சொத்துக்கள் பொறுப்புகள் இந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப விஷயத்தை இஎம்ஐலே வாங்கி வச்சுருப்பாங்க. செல்ஃபோன், லேப்டாப், வீட்டில் சோஃபா, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தில் கட் ஆகிற மாதிரியே வாங்கி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து கிடையாதுங்க, பொறுப்பு. இடத்துக்காக நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பொறுப்பு. எந்த விஷயத்தினால உங்களுக்கு வருமானம் வருதோ அதுதான் சொத்து. உங்கள் சொத்துக்கள் காலம்னு நீங்கள் வச்சுருக்கீங்க, அது ஒரு பேரன் லேண்டாக இருக்குது, அது எதுவுமே அசட் கொடுக்காத ஒரு வீடாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தான் குடியிருக்கீங்க, அதனால எந்த வருமானமும் வரலை அப்படின்னு சொன்னால் அது சொத்தும் கிடையாது, பொறுப்பும் கிடையாதுங்க, டெட் அசட், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம இங்கே சொத்துக்கள்னு கொண்டே வர முடியாது. ஸோ என்ன சொல்கிறாங்க, காலப்போக்கில் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அதாவது இன்கம், உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாற வேண்டும், அதுதான் சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே 7 கியூஸில் பார்த்தோம். 7th அதில் என்னென்னா 5th கியூர்ஸ் என்ன பார்த்தோம், நம்ம சேமித்து வச்சுருக்கிற காசை பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் அனுப்பணும், அதுக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா, உங்களுடைய வருமானம் அதில் 10% பணத்தை எடுத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் விடுங்க. அது நீங்கள் பாண்ட் எடுக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதனால் வருமானம் வரணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் கண்காணிக்காமல்
நீங்கள் தூங்கினாலோ, நீங்கள் வேறு வேலை பார்த்தாலோ, நீங்கள் டூர் போனாலோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வருமானம் வரணும். ஸோ அதுதான் வந்து சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? என்னடா நான் சொத்தை உருவாக்கி வச்சுருக்கேனா, இல்லை வந்து பொறுப்புகளை உருவாக்கி வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க? 40 வருஷம் கழிச்சு இது எனக்கு ஒரு பெரிய அசர்ட்டு தானே, இப்போ வரைக்கும் நான் கடனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை 20 வருஷத்துக்கு தானே, அதுக்கப்புறம் அது எனக்கு சொத்து தானேன்னா, அதுக்கப்புறமா அது உங்களுக்கு வருமானம் கொடுக்க போதா? இல்லையே. நீங்கள் இருக்கக்கூடிய வீடாக இருக்க போகுது. இதுக்கு நீங்கள் வாடகை வீட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதே 20, 30 வருஷம் கழிச்சு கடனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் அந்த வீட்டோட சூழ்நிலை என்னவா இருக்கும்? அந்த வீட்டுக்கு திரும்ப நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? ஸோ கொஞ்சம் யோசிங்க. ஏற்கனவே நம்ம அந்த 7 கியூர்ஸ் அந்த இதில் நம்ம பேசியிருக்கிறோம். என்னென்னா, நீங்கள் கடைசி நீங்கள் நிரந்தரமாக உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தினதுக்கப்புறம், உங்களால் இப்போ எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்களோ, இல்லை நீங்கள் ஒரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அதுக்கான வட்டி செலுத்தக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் வீடு கட்டுறதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா, அது வந்து ஒரு டெட் அசட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்கங்க. 18th செஞ்சுரியில் திரும்பவும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி 2000, 2K கிட்ஸ், ஜென்எக்ஸ், ஜென்ஆல்ஃபா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நியூ ஜென்ரேஷனில் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம், படமாக வீடுகள் அது எதுன்னு கேட்டு என்ன பண்ணுறோம், லோனாக வாங்கி லயபிலிட்டி அதாவது பொறுப்புகளில் தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேலை போச்சுன்னா நம்ம இதெல்லாம் எப்படி கட்டுறது, இன்றைக்கி எனக்கு இந்த வருமானம் போச்சுன்னா நான் இந்த கடனை எப்படி அடைக்கிறது, வாங்கி வச்சுருக்க காசை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற மன அழுத்தத்திலே வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் டேட், ஒரு ஏழை தந்தையாகவே இருக்கிறாங்க. என்னென்னா, வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக பண்ணுறவங்க, சொத்துக்களை காட்டிலும் பொறுப்புகள் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொத்துக்கள் வச்சுருக்கிற நபராக இருக்கணுமா, இன்கம்மை அதிகரிக்கக்கூடிய நபராக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்து இந்த கடன் வாங்கி நீங்கள் வந்து சொத்துக்கள் உருவாக்குறீங்கல்ல, அதில் எந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் கூடாது, எந்த மாதிரியான வட்டிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். நன்றி.